என் மகனே நீ பயப்படாதே, என் மகளே நீ பயப்படாதே, நீ வெட்கப்படுவது இல்லை என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். நான் வெட்கப்பட்டு போவேனோ என்கிற ஒரு பயம், எனக்கு இந்த காரியத்தில் வெட்கம் வந்துவிடுமோ என்கிற ஒரு பயம், இப்படி நீங்கள் வாழ்கிற சூழ்நிலையில், வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் ஊழியம் செய்கிற இடத்துல, பிஸ்னஸ் பண்ணுகிற இடத்துல இந்த காரியத்தை செய்ய முடியாமல் வெட்கப்பட்டு போவேனோ, அல்ல இந்த காரியத்தை கொடுக்க முடியாமல் கடனை திரும்ப அடைக்காமல் அதனால் எனக்கு வெட்கம் வந்து விடுமோ, இந்த பிரச்சனை தீராமல் ஒரு வெட்கத்துக்குள் அகப்பட்டு கொள்ளுவேனோ என்பதான ஒரு பதஷ்டம், ஒரு பயம் உங்களுக்குள்ளே காணப்படலாம். அன்று சொல்கிறார், என் மகளே பதஷ்டப்படாத, பயப்படாத, நீ வெட்கப்பட்டு போக நான் உன்னை விட மாட்டேன், நீ வெட்கப்படுவது இல்லை என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உண்மையாவா? நான் வெட்கப்பட்டு போக மாட்டேனா? உண்மைதான். நீங்கள் வெட்கப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டார். சூழ்நிலைகள் நம் வெட்கப்பட்டு போவதை போல காணப்படும், அவ்வளவுதான். நான் கடந்து வந்த ஊழிய பாதையில் இப்படி எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்கிறது. அவ்வளோதான், நம்ம வெட்கப்பட்டு போயிடுவோமோ என்கிற மாதிரி ஒரு பயம் கலக்கெல்லாம் வந்தது உண்டு. அந்த ஆண்டவர் தைரியப்படுத்தி பலப்படுத்தி, நான் உன்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டேன்னு சொல்லி அதை ஆசீர்வாதமாய் மாற்றி தந்ததையும், நான் வெட்கப்பட்டு போகாதபடி ரெண்டத்தனையான பலன் தந்ததையும் என் வாழ்க்கையிலே நான் பார்த்திருக்கிறேன். இன்றைக்கு உங்களுக்கு செய்வார். சரி, நான் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கணுமானா கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? யாரை ஆண்டவர் வெட்கப்பட விட மாட்டார்? வேதத்திலிருந்து ஒரு 3 வசனங்களே நான் சொல்ல போகிறேன், கவனமாக கேளுங்க. நீங்கள் இந்த வசனத்தின்படி நடக்க உங்களை அர்ப்பணித்து கொள்ளணும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் வெட்கப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டார். சரியா? முதலாவது யோவேல் 2 அதிகாரம் 26வது வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. என் ஜனம், நீங்கள் ஆண்டவருடைய ஜனமாக மாறிட்டீங்களா? எல்லாமே அவருடைய ஜனம் தானே. உண்மைதான். எல்லாரையும் அவர் தான் சிருஷ்டித்தார். உலகம் முழுவதும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லா மக்களையும் அவர் நேசிக்கிறார். எல்லாரிடத்தில் அன்பாக இருக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அவருடைய சொந்த ஜனம் என்றால் பாவத்தை விட்ட மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அவரோடு இசைந்து வாழ்கிற வாழ்க்கை உள்ளவங்க தான் அவருடைய ஜனம். இப்போ ஆண்டவர் ஒரு மதுபானம் குடிக்கிற ஆளை நேசிக்க முடியும். அவனை போய் என் ஜனம், என்னுடைய பிள்ளைன்னு ஆண்டவரில் சொல்ல முடியுமா? எனக்கு குடிகாரங்க கூட உங்களுக்கு பிள்ளையா இருப்பாங்களான்னு சொல்லி நினைப்பீங்கள்ல. ஒரு லஞ்சம் வாங்குறவங்க, ஏமாத்துகிறவன், திருடன், அவனை இயேசு நேசிக்கிறார். அவன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி விரும்புகிறார். அவனை போய் என்னுடைய மகன், என்னுடைய பிள்ளை, என் ஜனன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மனிதன் பாவத்தை விட்ட மனம் திரும்பி இயேசுவோடு இசைந்த வாழ்க்கை வாழ அர்ப்பணித்து கொள்றவங்கள தான் தேவனுடைய ஜனம், தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்ல முடியும். அப்போ நீங்கள் அந்த அனுபவத்தில் வந்துட்டீங்களா? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? இயேசு உங்களுக்குள் வாசம் பண்ணி உங்களோடு இருக்கிறாரான்னு யோசித்து பாருங்கள். நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக, அவருடைய ஜனமாக இருந்தால் நீங்கள் வெட்கப்பட்டு போக அவர் விடவே மாட்டார். வெட்கம் வந்து விடுவதை போல தெரியும். எனக்கு ஒரு சகோதரியை தெரியும். ஒரு குடும்பம், கிறிஸ்தவ குடும்பம், சகோதரன் சகோதரி, அவங்களுக்கு ஒரு வாலிப மகள். ஆண்டவருடைய கிருபையினால நல்ல வசதி, நல்ல வருமானம் எல்லாமே இருந்தது. அவங்க ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பத்தில் அவருடைய மகளுக்கு அவங்க எல்லாமே சேகரித்து வச்சுட்டாங்க. மகளுக்குரிய சொத்துக்கள், ஆபரணங்கள், அவருடைய தேவையான பொருட்களை எல்லாமே அவங்க பல லட்சங்களில் சேகரித்து வச்சு மகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு திருமண காரியத்திற்கு பிரயாசப்பட்டார்கள். 5 வருஷம் பிரயாசப்பட்டும் வாய்க்கவில்லை. வயது 30 கடந்து விட்டது.
இப்போ உறவினர்கள் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. எப்போ தான் அவன் மகளுக்கு கல்யாணம்? கல்யாண வயசெல்லாம் தாண்டி போய்விட்டது. இவங்க பிரயாசப்படுறாங்க, வாய்க்கலை. முயற்சி எடுக்கிறாங்க, வாய்க்கலை. எல்லாமே இருக்கிறது, எல்லா வசதி இருக்கிறது, எல்லாம் சேர்த்து வச்சாச்சு, ஆனால் வாய்க்க மாட்டேங்குது. அது நிமித்தமாய் வெட்கப்படுகிற சூழ்நிலை. அதனால் மகளை கூட்டிக்கிட்டு எந்த கல்யாண வீட்டுக்கோ விருந்தினர் வீட்டுக்கோ அவங்க செல்லவே மாட்டாங்க. போன உடனே இதை தானே கேட்பாங்க, வெட்கப்பட்டு தலை குனிந்து நிற்கணும். ஏன்னா வயதும் கடந்து விட்டது. அதனால் அவங்களுக்குள்ள ரொம்ப பயம். எப்பொழுதெல்லாம் ஒரு சோர்வு, அப்படி ஒரு பயம், கலக்கம் வருமோ, அப்புறம்லாம் நேர கார் எடுத்துக்கொண்டு 4 மாடி வந்துடுவாங்க. வந்து உட்கார்ந்து பாரத்தோடு கண்ணீரோடு நிற்பாங்க. நானும் என் மனைவியும் அவளுக்கு ஆறுதல் சொல்லி, இல்லை ஆண்டவர் வெட்கப்பட விட மாட்டார், நீங்கள் ஆண்டவர் எவ்வளோ நேசிக்கிறீங்க, ஆண்டவருக்குள்ளே இருக்கிறீங்க, அவருடைய பிள்ளைகளை வெட்கப்பட விடுவாரான்னு சொல்லி ஆறுதல் படுத்தி ஜெபம் பண்ணி நாங்கள் அனுப்புவோம். இது பல முறை எப்படி நடந்திருக்கிறது. அந்த உறவுக்கு மத்தியில் வெட்கப்பட்டு போவோமோ என்று கலங்கின சமயம் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார். நல்ல ஒரு மணமகனை கத்தர் கொண்டு வந்தார். திருமண காரியம் ஒழுங்கானது. அவங்க திருமண அழைப்பிதழோடு வந்தபோது சொன்னாங்க, ஆண்டவர் எங்களை வெட்கப்பட விடவில்லை. எல்லாரும் எங்களை பரிகாசம் பண்ணி கேள்வி கேட்டவர்களுக்கு மத்தியில் தேவன் எங்களை வெட்கப்பட விடாதபடி நல்ல ஒரு மகனை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். நல்ல ஒரு மகன். திருமணமான பிறகு சொன்னாங்க, ஒரு மருமகனுக்காக நாங்கள் செபிச்சோம், கர்த்தர் எங்களுக்கு ஒரு மகனை தந்திருக்கிறார். இவ்வளவு அன்பான, இவ்வளவு பெஸ்டான ஒரு மகனை எங்களுக்கு தருவதுக்கு தான் தேவன் இவ்வளவு நாள் தாமதித்திருக்கிறார் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். பாருங்க, ஆண்டவர் வெட்கப்பட விடவில்லை. அதே இடத்துல மகிமையாக அந்த திருமணத்தை நடத்தி பரிகசித்த ஏளனமாய் பேசின உறவுகள், சொந்தங்களுக்கு மத்தியில் தேவன் மேன்மைப்படுத்தினார். உங்களுக்கு செய்வார். நீங்கள் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். பயப்படாதங்க. குழந்தை இல்லையே என்ற நிமித்த வெட்கத்தை நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கிறீங்களா? வேலை இல்லையே என்பதனால் ஒரு வெட்கம் வந்து விடுமோ என்று பயப்படுறீங்களா? கடன் பிரச்சனை நிமித்தம் வெட்கப்பட்டு போவேணும் என்று கலங்கி நிற்கிறீங்களா? எதிலும் ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போக நான் விட மாட்டேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆனால் நீங்கள் அவருடைய ஜனமாக இருக்கணும். அவருக்குள்ள உங்களை ஒப்பு கொடுத்து அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ அர்ப்பணித்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். 2வது, ரோமர் 10:11 சொல்லப்படுகிறது, கர்த்தரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை. கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்கிறவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போ நீங்கள் விசுவாசிக்கணும். ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம், ஒரு வைராக்கியமான விசுவாசம், ஒரு உண்மையான விசுவாசம் இருக்கணும். அப்போ நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, அநேகர் சூழ்நிலை பார்த்து போய் விசுவாசெல்லாம் தளர்ந்து போயிடும். என்னமோ ஒன்று நடக்காது, அவ்வளோதான், என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு அப்படிலாம் நினைக்கிற பலர் உண்டு. ஆனால் விசுவாசத்தை விட்டு விடாமல் உறுதியாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். 2 பலன் வரும் கட்டாயம். பாருங்க, எனக்கு ஒரு வாலிப தம்பியை தெரியும். அவர் +2 எக்ஸாம் எல்லாம் முடிந்தது, மார்க் லிஸ்ட் எல்லாம் வந்து விட்டது. காலேஜுக்கு அவர் விரும்பின ஒரு காலேஜ், அவர் படிப்பு படிக்கிறதுக்கான சில காலேஜுகளை அப்ளை பண்ணியிருந்தார். இப்போ நாட்கள் போய்கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு லிஸ்ட்டாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒருத்தருக்காக வேலை இடம் கிடச்சி அவங்க கவுன்சிலிங் போய் காலேஜில் ஜாயின் பண்ணிட்டாங்க. காலேஜெல்லாம் ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. மறுபடியும் ஓப்பன் பண்ணி நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த வாலிபன்கிட்ட கேட்டாங்க, என்னடா அப்ளிகேஷன்லாம் போட்டு என்னாச்சுன்னு கேட்டால், இல்லை எனக்கு வரும், நான் பெஸ்ட்டான காலேஜில் எனக்கு இந்த சப்ஜெக்டில் வேணும்னு கேட்டிருக்கிறேன்,
வரும் 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 அங்கே கவுன்சிலிங்கெல்லாம் முடிஞ்சு போச்சு. உன் கூட படித்தவங்களாம் காலேஜில் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1 மாதங்கிட்ட கடந்து போய் கொண்டு இருக்கிறாரு. இனிமே அவ்வளோதான், உன் படிப்பு இந்த வருஷம் முடிந்ததுன்னு. அதெல்லாம் இல்லை. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். அவர் எனக்கென்று ஆயத்தம் பண்ணி இருக்கிறது பெஸ்ட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் பிந்தன்னா பெஸ்ட்டானதை தருவார்னு எனக்கு தெரியும். நான் அவரை விசுவாசிக்கிறேன். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அவர் எனக்கு ஒரு வழி தரப்பார். நான் மேல் படிப்பை படிப்பதற்கு கர்த்தருக்கு தெரிந்தும் எனக்கு ஒரு வழியை திறந்து தருவார் என்று விசுவாசமாய் சொல்லுவான். நான் மற்றவங்களாம் காலேஜுக்கு போகிறாங்க, இவன் மாத்திரம் வீட்டில் இருக்க கேட்டால் அப்படி சொல்லுவான், நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு. இது யார் நம்புவாங்க? சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள், கூட படித்தவங்கெல்லாம், நீ என்ன முட்டாளாடா, நீ காலேஜெல்லாம் ரீஓப்பன் பண்ணியாச்சு, எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டோம், இன்னும் எனக்கு இயேசு காலேஜில் இடம் தருவார்னு சொல்லிட்டு இருக்க, வேறு ஏதாவது ட்ரை பண்ணி முயற்சி பண்ணு. இல்லை நான் என்ன படிப்பு படிக்க விரும்புகிறேனோ, எந்த காலேஜ் கேட்டிருக்கேனோ அதுக்கான விசுவாசத்தோடு நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னு சொன்னான். சரி, இவன் ஒரு முட்டாள் பையன், என்னதோ கர்த்தரை நம்புகிறேன்னு சொல்கிறான். காலேஜெல்லாம் இப்போ நான் வகுப்பில் ஆரம்பித்து நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி காலேஜில் ஆரம்பித்து 3-4 வாரங்கிட்ட வந்து போயிட்டார். திடீரென்று அவனுக்கு அழைப்பு வந்தது. 2 பிரபலமான கல்லூரிகளில் இருந்து எங்கள் கல்லூரியில் நீ ஜாயின் பண்ணலான்னு அழைப்பு வந்தது. 1க்கு 2 வெட்கத்திற்கு பதிலாக 2 தனியான பலன் வரும்னு ஆண்டவர் சொன்னார்ல. இப்போ இந்த 2மே பெஸ்ட்டு காலேஜ், எதை தெரிந்தெடுப்பதுன்னு குழப்பம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர். எல்லாரும் என்னை பரிகாசம் பண்ணாங்க, நான் வெட்கப்பட்டு போயிடுவேனோ அப்படின்னு தான் மற்றவங்க குடும்பத்தார் நினைத்தாங்க. நாம் விசுவாசித்த என்ன கர்த்தர் வெட்கப்பட விட மாட்டார் என்று சொல்லி 2 காலேஜிலேருந்து எனக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. இதில் எந்த காலேஜில் நான் படிக்கணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அது என்னை காண்பிக்கன்னு செபிக்கிற அளவிற்கு ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டார். பாருங்க, அந்த பையன் ஜாயின் பண்ணி படித்து அவன் விரும்பின சப்ஜெக்டுக்கு கர்த்தர் வழி திறந்து ஆசீர்வதித்தார். இது எப்படி ஆயிற்று? நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியம். அது கர்த்தராலே ஆயிற்று. முடியாததை முடிய செய்கிறவன் தான் தேவன். வழி இல்லாத இடத்தில் வழி திறக்கிறவர் தான் கர்த்தர். அவர் சொல்லுகிறார், என் மகனை நீ வெட்கப்பட்டு போவதில்லை, என் மகளை நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ பயப்படாதே. அதனால் சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதே என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அப்போ நீங்கள் அவருடைய ஜனமாக இருக்கணும், அவரை விசுவாசிக்கணும். என்ற எபிரேயர் 11:6 சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். கர்த்தரை முழு இருதயத்தோடு விசுவாசிக்கணும். கர்த்தர் எனக்காக இந்த வழியை திறப்பார், கர்த்தர் எனக்காக இந்த காரியத்தை செய்து முடிப்பார், கர்த்தர் இந்த காரியத்தில் என் தேவைகளை சந்திப்பார். கர்த்தரை விசுவாசிக்கணும். எனக்கு தைரியம் இருக்குது, பலன் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, நான் மார்க்கெல்லாம் வாங்கியிருக்கிறேன், எனக்கு திறமை இருக்குது, எனக்கு அவங்க உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, இவங்க சொல்லியிருக்காங்க. நீ மனிதர் மேலே, சொந்த பலத்தின் மேலே, சொந்த பணத்தின் மேலே நம்பிக்கை வச்சு விசுவாசம் வச்சிங்கன்னா ஆண்டவர் ஒதுங்கி நிற்பார். அப்படியா? சரி, உனக்கு தெரிஞ்சால் இருக்காங்கல்ல, நீ பண்ணு. உனக்கு நிறைய காசு இருக்குல்ல, அதை வச்சு சாதிக்கலான்றெல்லாம் செய்யி. உனக்கு ரொம்ப ஞானம் இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். எப்போ நம்ம சரண்டர் ஆகி அவரை முழுமையாக விசுவாசிக்கிறோம், ஆண்டவரே உங்களை இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, நான் என்ன தான் படிச்சிருந்தாலும் மார்க் எடுத்தாலும் எனக்கு சொந்தங்கள் தெரிஞ்சவங்க பெரியவங்கெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் தான் எனக்கு எல்லாமே, நீங்கள் இல்லாமல் எனக்கு ஒன்றுமே நடக்காது, உங்களை நான் விசுவாசிக்கிறேன்னு அவர் மேலே அந்த முழுமையான விசுவாசம் வைக்கும்போது தான் நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும். அதனால் நீங்கள் ஆண்டவர் மேலே எப்படி விசுவாசம் வச்சுருக்கிறீங்கன்னு யோசித்து பாருங்கள். இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. 3வது இன்னொரு காரியம் என்னென்னா, ஏசாயா 49:23 பாருங்கள். ஏசாயா 49:23
ஆண்டவர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை அப்படின்னு சொல்றார். எனக்கு காத்திருக்கிறவர்கள் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருக்கு காத்திருக்கணும், அவசரப்படக்கூடாது. நான் ரொம்ப வருஷமாக காத்திருக்கிறேங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இந்த எக்ஸாம் ரொம்ப வருஷமாக எழுதி பார்க்குறேன், ஒன்று அதை த்ரூ பண்ணி போக முடியல. பேங்க் எக்ஸாம் எழுதுகிறேன், ரயில்வே எக்ஸாம் எழுதுகிறேன், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுகிறேன், நீட் எக்ஸாம் எழுதுகிறேன், ஒன்றும் ஜெயம் பெற்று போன மாதிரி இல்லையா? எவ்வளோ நாளாக? 2 வருஷமாக எழுதிட்டு இருக்கேன்னு. சிலர் 4 வருஷமாக எழுதிட்டு இருக்காங்கல்ல. அப்போ எப்போ தான் நடக்கும்? வெயிட் பண்ண. ஆண்டவருக்கு தெரியும்ல எந்த நேரம் உங்களுக்கு வழி திறக்கணும், எந்த நேரம் இந்த அற்புதம் செய்யணும். திருமணமாகி 5 வருஷம் ஆகி போச்சுங்க, எவ்வளோ நாங்கள் செபிக்கிறோம், கர்த்தரின் தரலையே. எல்லாரும் கேட்குறாங்க, சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் எங்கேயும் போக முடியல, கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. ஆஸ்பத்திரி பார்த்தாச்சு, பணம் செலவு பண்ணி பார்த்தாச்சு, அவங்க சொல்கிறாங்க இது நடக்கிற மாதிரி தெரியல, உங்களுக்கு ரொம்ப டிஃபெக்ட் இருக்குன்றாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இதுக்கு மேலே என்ன லட்சக்கணக்காக பணம் செலவு பண்ணியாச்சு. சரி, தோஷம் இருக்குன்னு நாங்கள் அதையும் கழிச்சாச்சு. தோஷம் இருக்குது, நேரம் சரியில்லை, உங்களுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும், நீங்கள் பரிகாரம் செய்யணும், எல்லாம் செஞ்சு பார்த்துட்டாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொந்த போயிருக்கிறீங்களா? அன்று சொன்னார், கர்த்தருக்கு காத்திருக்கணும். நீங்கள் அவர் மேலே விசுவாசம் வைத்து அவர் எனக்கு செய்வார் என்று காத்திருந்தீங்கன்னா நீங்கள் வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விட மாட்டார். நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் மற்றவங்க மத்தியில் நீங்கள் வெட்கப்பட்டு போகாதபடி தலை நிமிர்ந்து நடக்கும்படி உங்களுக்கு அற்புதம் செய்வார். அப்போ காத்திருக்கணும். ஆபிரகாம் பாருங்களேன், அவருக்கு 75 வயசாக இருக்கும்போது ஆண்டவர் கூப்பிட்டார், ஆபிரகாமே, உன்னுடைய சொந்த பந்தங்கள் உறவுகள் எல்லாம் விட்டுட்டு வா, நான் காமிக்கிற இடத்துக்கு. நான் உன்னை ஆசீர்வதித்தும் சந்ததியை பெருக பண்ணுவேன். அவருக்கு 75 வயசு. திருமணமாகி பல வருஷம் ஆகியிருக்கும், இல்லை குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை. இப்படி ஒரு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாருன்னு சொல்லி அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து சொந்தங்கள் பந்தங்கள் சொந்த ஊரை விட்டு புறப்பட்டார். ஆண்டவர் சொன்ன தேசத்துக்கு போகிறார், தன் மனைவியோடு போகிறார். அங்கே போயிட்டு ஆண்டவர் இந்த வருஷம் தந்துடுவார், இந்த வருஷம் தந்துடுவார், வாக்கு கொடுத்தாரு. இந்த வருஷம் நீ ஒவ்வொரு வருஷமும் எதிர்பார்த்து கடந்து போய் கொண்டே இருக்கிறாரு. 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, நான் வயசாகிட்டே இருக்கிறேன், என்னுடைய மனைவியினுடைய கர்ப்பம் மரித்து போகிற நிலைமைக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளில் கர்ப்பம் செயல்படாது, என் சரீரமும் வயசாகி போச்சு, செத்து போகுது, அவ்வளோதான், இனிமேல் குழந்தை பிறகு வாய்ப்பில்லை என்ற சூழ்நிலை உருவாகுது. அப்பவும் அவர் காத்திருக்க கர்த்தர் தருவார். இப்போ 100 வயசு ஆயிட்டு, 99 வயசு ஆபிரகாமுக்கு. அப்போ சொல்ல சாராளுக்கும் வயசாகி விட்டார், கர்ப்பம் செத்து விட்டார், பெண்களுக்குரிய வழிபாடு நின்று விட்டார். அப்படின்னா அந்த மாதிரி பெண்களுடைய கர்ப்பத்தில் குழந்தை பிறப்பது முடியாத ஒரு காரியம். சயின்டிஃபிக்காக எந்த டாக்டர்கிட்ட கூட்டு போனாலும் இனிமேல் உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே கிடையாது, உங்களுடைய கர்ப்பப்பை மரித்து விட்டது, அவ்வளோதான், முடிந்தது, அந்த காலம் முடிந்து விட்டது, அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு காத்திருக்கிறவங்க. ஆபிரகாம் சாராளும் கர்த்தர் தருவார்னு விசுவாசத்தோடு காத்திருக்கிறாங்க. இல்லை, ஆண்டவர் எங்களை வெட்கப்பட விட மாட்டார். கர்ப்பப்பை செத்தா என்ன, செத்துட்டு போகட்டும், ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர் தானே, முழு உலகத்தை தம்முடைய வார்த்தையின் வல்லமினால் சிருஷ்டித்தவர் தானே. செத்த போன கர்ப்பப்பையை உயிர்ப்பித்து அதுக்குள்ள ஒரு குழந்தை வைக்க அவரால் முடியும். அதான் விசுவாசம். அப்போ அதனால நான் காத்திருக்கிறோம். இன்னும் எவ்வளோ நாள் காத்திருப்பீங்க? மற்றவங்களாம் சொல்லியிருப்பேன், வேலைக்காரன் இன்னும் இவங்க 2 பேரும் பாவம், ஆண்டவர் ஏமாத்திட்டாரு, என்னை பின்பற்றி குழந்தை தருன்னு சொல்லி 25 வருஷம் ஆகி போச்சு, இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கான் பாரு. கிளவி ஆகிட்ட அந்த அம்மா, இந்த ஆள் வயசானவர் ஆயிட்டாரு, இன்னும் எங்க குழந்தை பிறக்கன்னு அவங்களுடைய கூட இருந்தவங்க, பக்கத்தில் உள்ளவங்க, இவங்களை பற்றி கேள்விப்பட்டவங்க
ஏன் கூட வேலை அவங்களுடைய வேலையாட்கள் கூட பேசியிருப்பாங்க. இனிமே அவ்வளோதான், எது நம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த 2 பேரும். நீ இல்லை கர்த்தர் வாக்கு கொடுத்துருக்கிறா, நாங்கள் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். நாங்கள் இப்போமா ஆண்டவர் விட்டு விலக மாட்டோம், கர்த்தரை முறுமுறுக்க மாட்டோம், விசுவாசத்தை விட மாட்டோம்னு உறுதியாக இருந்தாங்க. அது நிமித்தம் பாருங்க, 25 வருடங்கள் கழித்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போகத்தக்கதாக கர்த்தர் அவளுக்கு ஒரு குழந்தை கொடுத்து ஆசீர்வதித்து மகிழ பண்ணினார். வெட்கத்திற்கு பதிலாக 2 தனியான பலன் ஆண்டவர் கொடுத்துட்டார். நீ வெட்கப்பட்டு போக மாட்ட. என் மகனே ஆபிரகாம், எனக்கு தானே காத்திருக்கிற, நீ வெட்கப்பட்டு போக நான் உன்னை விட்டுருவேனா? என் வார்த்தையை நம்பி நீ வந்தல, என்னை விசுவாசிக்கிறல்ல, நான் இப்படி உன்னை வெட்கப்பட விடுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் எப்படி உன்னை வந்து வெட்கப்பட விடுவேன், பயப்படாதேன்னு சொல்லி. ஒரு கணவன் மனைவி, அவங்க கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தை சார்ந்தவங்க, குழந்தை இல்லை, பல டாக்டரிடத்தில் போனாங்க, பல முயற்சி பண்ணாங்க, பல ட்ரீட்மெண்ட்டுகள் லட்சக்கணக்க பணம் செலவு பண்ணி எல்லாம் தோல்வி, ஏமாற்றம். அதனால் சிலர் சொன்னாங்க, ஒருத்தர் சொன்னாங்க, பரிகாரம் பண்ணுங்க, இது ஒரு சாபமாக இருக்கும்னு சொல்லி. சரி, யார் எங்கெங்க சொல்கிறாங்களோ பரிகாரம் பண்ணுறதுக்கே நிறைய பணத்தை செலவு பண்ணி அந்த பரிகாரம் இந்த பல பரிகாரங்கள் அதெல்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அப்பவும் ஒன்று நடக்கலை. கடைசியில் இது ஒரு என்ன சாபமோ, இது இவங்களுக்கு குழந்தை இருக்காரு. அதில் அவர் அடுத்தார், இவங்களுக்கு தான் குழந்தை இல்லை, 2 பேரும் என்ன ஓடி ஓடி வேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, யாருக்கு தான் சம்பாதிக்கிறாங்க, குழந்தை இல்லையே, பிறகு சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? இவங்க காதுபட பேசுவது ரொம்ப மனதை துக்கப்படுத்தி காயப்படுத்தினார். அந்த மாதிரி இந்த தெருவில் உள்ளவங்களே இந்த மாதிரி ஒரு குறைபாடில் ஆறுதல் சொல்கிறதுக்கு பதிலாக அதுக்கு காயப்படுத்த முடியாத வார்த்தைகளை பேசினாங்க. ரொம்ப மனசு வந்து போனாங்க. ஆனால் அவங்க கர்த்தருக்கு நாங்கள் காத்திருக்கிறோம், கர்த்தர் எங்களுக்கு கட்டாயம் தருவார், அது மட்டும் விடலை, விசுவாசத்தோடு காத்திருந்தாங்க. அந்த விசுவாசத்தை விட்டு விடவில்லை. ரோமர் 4:19 முதல் வாசிக்கும் போது, ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமாயிருக்கவில்லை, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அவர் மாத்திரம் இல்லை, அவர் ஏறக்குறைய 100 வயது உள்ளவராக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராட்டி கற்பம் செத்து போன எண்ணாதர் அதை நினைக்கவில்லை, சிந்தனை விட்டு எடுத்துட்டார். என் சரீரம் செத்து போச்சு, சாலோடைய கற்பம் செத்து போச்சு, இன்னும் குழந்தை பிறகு வாய்ப்பில்லை, சிந்தனை விட்டு இயேசுவின் நாமத்தினால அது சில சமயம் விரட்டிடணும். அந்த சிந்தைக்குள்ளே தான் பிசாசனோட இனி உனக்கு ஒன்றும் நடக்காது, இனி உனக்கு குழந்தைலாம் இருக்காது, இனிமே உன் வாழ்க்கை எப்படி தான், இனி நின்றதான் அவமானந்தான், இதில் தான் நீ வாழன்னு, இனிமே ஒன்றும் செய்ய முடியாது, வருஷம் ஆகிவிட்டது, அவ்வளோதான்னு சொல்லுவான். ஆனால் அப்போது அந்த எண்ணாதரன் தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். காத்திருந்தார். நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் தருவார் என்று சொல்லி காத்திருந்ததன் விளைவு, ஆண்டவர் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி 25 வருஷம் காத்திருந்தேன் அழைச்ச பிறகு இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து கர்த்தர் ஆசீர்வதித்து அவனுடைய சந்ததியை பெருக பண்ணி, இன்னைக்கு அந்த சந்ததியில் தான் இஸ்ரவேல், அந்த தேசமே ஒரு தேசமே அவர் மூலமாய் அவருடைய சந்ததியில் வந்தது தான். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆசீர்வாதம் வச்சிருக்கிறார். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். விசுவாசத்தை விட்டு விடக்கூடாது, பின்வாங்கி விடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தர் தருவார் என்று பொறுமையோடு காத்திருக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு தருவார். பாருங்க, இந்த குடும்பத்தார் இயேசு பற்றி கேள்விப்பட்டு ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஓ, இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா, எல்லா கடவுளையும் தேடி பார்த்துட்டோம், இந்த கடவுளையும் தேடுவோமே சொல்கிறாங்கன்னு தேட ஆரம்பித்தாங்க. அவரை பற்றி அறிந்து கொண்டாங்க. ஓ, நமக்காக ஒரு சிலுவையில்
ரத்தம் சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்திருக்கிறாரே, அவரை ஏற்றுக்கொண்டாங்க. தேசத்துக்காக ஜெபிக்கணும், ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு தேசத்திற்காக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க, காத்திருந்தாங்க. அவங்க உடனே ஆண்டவர் ஆசீர்வதிச்சிடல, ஆண்டவர் பார்த்து கொண்டே இருந்தார். அவங்க விசுவாசத்தோட தொடர்ந்து தேசத்துக்காக மற்றவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் கர்த்தர் அவளை நினைவு கூர்ந்து ஆசீர்வதித்தார். அவனுடைய கர்ப்பத்தில் ஒரு குழந்தையை கொடுத்தார், அழகான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். இப்போ அதை தூக்கி கொண்டு எந்த தெருவில் அவங்கள பரிகாசம் பண்ணாங்களோ அதே தெருவில் கம்பீரமாக நடந்து போகிறாங்களாம். எந்த உறவினர்கள் நண்பர்கள் பரிகாசமாக பேசினாங்களோ, நம்ம வெட்கப்பட்டு போவேனோ என்று கலங்கியிருந்த அதே மக்கள் மத்தியில் இப்போ குழந்தையோடு போய் சந்தோஷமாக நிற்கிறாங்க. பேசினவர்கள் வெட்கப்பட்டு போனாங்க, பரிகசித்தவர்கள் வெட்கப்பட்டு போனாங்க. உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனை பயப்படாதே, என் மகளை பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நமக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க சிலுவையில் ரத்தம் சிந்தினார். சிலுவை மரணம் என்பது ஒரு வெட்கத்துக்குரியது. ஆண்டவர் அதை கூட மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். அவருடைய வஸ்திரங்களை களைகிறாங்க, துப்புறாங்க, மிதிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, காயப்படுத்துகிற நாயை போல தெருவில் எடுத்துட்டு போகிறாங்க. அவர் அவமானப்படுத்தப்படுகிறார். அதை ஏற்றுக்கொள்ள வெட்கப்படவில்லை. என் பிள்ளைங்களுடைய வெட்கத்தை நான் மாற்றணும், என் ஜனத்தினுடைய வெட்கத்திலிருந்து விடுதலை கொடுக்கணும், அதுக்கு பதிலாக நான் இந்த வெட்கத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று அத்தனை அவமானங்கள், நிந்தைகள், அதை ஏற்றுக்கொண்டு வெட்கத்திற்கு மத்தியிலே நடந்து போனார். சிலுவையிலே மரிப்பதற்கு உங்களுக்காக. அன்று சொல்றார், என் மகளே உனக்காக, மகனே உனக்காக நான் உன் அவமானங்கள், நிந்தைகள், ஏமாற்றங்களை எல்லாம் சிலுவையில் சுமந்தேன் உன் வெட்கத்தை மாற்றுவதற்காக என்று. இன்னைக்கு விசுவாசத்தோடு அவரை நோக்கி செபிக்கிறீங்களா? இப்போ அற்புதம் நடக்கும். என்ன வேணும்? சுகம் வேணுமா? விடுதலை வேணுமா? கற்பத்தின் ஆசீர்வாதமா? வேலை வேணுமா? கடன் பிரச்சனை தீரணுமா? பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மையான ஆசீர்வாதம் நடக்கணுமா? எந்த காரியமோ அதில் அற்புதம் நடக்கும். இந்த நாள் முதல் நீ அற்புதத்தை எதிர்பாருங்க. இந்த மாதம் முடிவதற்குள்ளாக அற்புதம் நடக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா முடிந்தால் முழங்கால் படியிடுங்க, அல்லது அப்படியே நீங்கள் ஒரு கரத்தை உயர்த்தி, இயேசுவே இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது, எங்களுக்குரியது. இந்த வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன். நாங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. இனி நான் பயப்பட மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன். நாங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. இரண்டத்தனியான பலன் வரும். ஆண்டவரே, உம்மை சார்ந்து கொள்கிறேன், உம்முடைய பிள்ளையாயிருக்க அர்ப்பணிக்கிறேன். உம்மை நான் விசுவாசிக்கிறேன், உமக்காக நான் காத்திருக்கிறேன். இந்த அற்புதம் என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில் நடக்கணும். ஆண்டவரே, யார் அப்படி செபிக்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் மீது உம்முடைய கரம் வைக்கப்படட்டும். உமக்கு தன்னை அர்ப்பணித்து உம்முடைய மகனாக, மகளாய் வாழுவதற்கு ஒப்பு கொடுத்து செபிக்கிறாங்களே, அந்த பிள்ளைகள் மீது உம்முடைய இரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். பாவ கட்டுகள் அறுக்கப்படட்டும். வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தினான பலன் உண்டாகணும். அவருடைய சரீரத்தில் இருக்கிற நோய், நொடிகள், வியாதிகள் குடும்பத்தை விட்டு விலகி போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடன் பிரச்சனை மாறட்டும். பண பிரச்சனை, வறுமைகள் நீங்கட்டும். வெட்கப்பட்டு போய்விடுவேனோ என்று தேவைகள் நிமித்தம் கலங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் ஒத்தாசை வரட்டும். அற்புதங்களை செய்யும். கடன் பிரச்சனைகள் நீங்க அற்புதம் செய்யும். திருமண காரியத்தை வாய்க்க பண்ணி மகிழ பண்ணும். கற்பத்தின் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். காத்திருக்கிறாங்களேப்பா, பல வருடமாமுடைய பிள்ளைகள் காத்திருக்கிறாங்களே, இனிமேல் தாமதிக்காதபடி கற்பத்தின் ஆசீர்வாதத்தை அருளி செய்து அருளும். இயேசுவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஆண்டவரே, என் கணவர் ரட்சிக்கப்படணும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், என் குடும்பமே ஆவிக்குரிய குடும்பமாக மாறணும். எங்கள் வீட்டில் ஜெபம், ஆண்டவர் குடும்ப ஜெபம் நடக்கணும். குடும்பமாக நாங்கள் சர்ச்சுக்கு போகணும்னு நீ ஆவலோடு செபிக்கிறாங்களே, கர்த்தர் அதை நிறைவேற்றி தாரும்.
இன்றைக்கு ஒரு அற்புதம் ஆரம்பிக்கட்டும். வெட்கத்திற்கு பதிலாக 2 தனியான பலன் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். நான் வெட்கப்பட்டு போய்விடுவேன் என்று கலங்குகிற காரியங்கள் எல்லாம் மாறட்டும். இதோ நீர் அற்புதம் செய்து விட்டீர், அற்புதம் நடப்பித்து விட்டீர். நன்றி. நீர் ஆசீர்வதித்து விட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம். இன்று முதல் அந்த ஆசீர்வாதத்தை கண்டு மகளை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தர் வாக்கு கொடுத்தது உங்களுக்காகத்தான். என் மகனே, என் மகளே, நீ பயப்படாத, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றையிலிருந்து மாற்றத்தை பார்ப்பீங்க. எதை குறித்து நீங்கள் பயந்து இதில் வெட்கப்பட்டு போயிடுவேனோன்னு கலங்குறீங்களோ அதே காரியத்தில் அற்புதம் நடக்கும். நீங்கள் மகிழ்ந்து களி கூறுவீங்க. இப்போவே துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து விட்டார். கர்த்தருடைய கரங்களோடு இருப்பதாக. தினமும் இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி ஸ்தோத்தரித்து ஜெபிங்க. தினமும் அற்புதம் நடக்கும். எவ்ரி டே யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் த மிராக்கிள் ஆஃப் அவர் லார்ட் ஜீசஸ். அதனால் தினமும் அற்புதத்தை எதிர்பாருங்க. எக்ஸ்பெக்ட் யுவர் மிராக்கிள் ஃப்ரம் த லார்ட் ஜீசஸ் எவ்ரி டே. இன்றைக்கு அற்புதம் நடக்கும் அப்படி எதிர்பாருங்க. அற்புதத்தை காண்பீங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதங்களோடு இருப்பதாக. ஆமென்.